World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நவகிரகங்கள் ஆசியுடன், நட்சத்திரங்கள் ஆசியுடன் அற்புதமான அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி இணைந்து நடத்தக்கூடிய அடுத்த வெற்றி வகுப்பு நட்சத்திர வகுப்பு. ஸோ நட்சத்திரம் அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிலிர்ப்பு வரும். என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம பார்த்தோம் இரவு நேரத்தில் அப்படியே நம்ம வானத்தை பார்த்தோம்னா அப்படியே பிரமிச்சு போவோம். இன்னும் அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஒரு நட்சத்திரம் என்பது உயர்வானது அப்படின்றது அர்த்தம். அப்போ உயர்வான ஒரு இடத்துல போட எப்பவுமே நமக்கு ஒரு ஒரு ஆசைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சினிமா நடிகரில் கூட உச்ச நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம சொல்லி அழைக்கிறோம். அப்போ அந்த ஸ்டார் அப்படின்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட முறையான பண்புகள் இருக்குது, அதோடைய செயல்பாடுகள் இருக்குது. அப்போ அந்த செயல்பாடுகளை நம்ம துல்லியமாக நினைவில் கொண்டால் மட்டும்தான் அந்த ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த கிரகம் எந்த வகையான பலன்களை தரும் அப்படின்ற விஷயங்களை துல்லியமாக சொல்ல முடியும். அந்த மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் துல்லியமான காரகத்துவங்கள், அதே போல் துல்லியமான செயல்பாடுகள். இந்த நட்சத்திரம் இந்த மாதிரியான செயல்களை தான் செய்யும், இந்த நட்சத்திரம் இந்த அமைப்பில் தான் அதோடைய உறவுகளை பார்த்துக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே ஒரே ஒரு வகுப்பில் கிட்டத்தட்ட வந்து நம்ம 14 நாள் போட்டிருக்கோம். அது முன்ன பின்ன 2 நாட்கள் அதிகமாகலாம். 1.5 மணி நேரம் போட்டிருக்கோம், அது முன்ன பின்ன 2 மணி நேரம் ஆகலாம். ஸோ வகுப்பு வந்து நிறைய வகுப்புகள், நிறைய அப்டேட்ஸ். இந்த வகுப்பில் பெரிய விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து மீண்டும் நட்சத்திர வகுப்பு நான் எடுக்கிறேன். ஸோ நிறைய அப்டேட்ஸ் இருக்குது இந்த வகுப்பில். நிறைய பாடங்கள், நம்ம தொகுத்து வைக்கப்பட்ட பாடங்கள்லேருந்து உதாரண ஜாதங்களோடு சேர்த்து இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் இருந்ததுனால இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு அப்பயே நிரூபிக்கப்படும். அதை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்ம வரக்கூடிய 22ஆம் தேதி 22/6/2026 திங்கட்கிழமையிலேருந்து இந்த நட்சத்திர வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு, நீங்கள் எத்தனையோ வகுப்புகள் நான் படிச்சிருக்கேன் சார், நட்சத்திர வகுப்பில் இன்னும் படித்து இன்னும் நான் ஜோதிடத்தில் அடுத்த லெவலுக்கு உயரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இணைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? நட்சத்திரம் இல்லாமல் கண்டிப்பாக கிரகம் கிடையாது. சாரம் பார்த்து பரன் சொல் அப்படின்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய தத்துவம் ஜோதிடத்தில். ஸோ சாரமுடைய நிலைமை என்ன, சாரநாதனுடைய தொடர்புகள் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா சாரம் அவசியம். சாரம் என்பது நட்சத்திரம். ஸோ நட்சத்திரனுடைய தொடர்புகள் இல்லாமல் 100% ஒருவர் துல்லியமான பலனை இயக்கவே முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அதிரடியான, ஒரு புதுமையான, அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய எல்லா விஷயமும், இப்போ நான் ஒரு இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா கூட இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் இயங்கும். அந்த நட்சத்திரத்துக்கும் எனக்கும் உண்டான தாராபலன் அடிப்படையில் தான் என்னுடைய செய்கையானது வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து, ஒரு ஊர்லேருந்து, ஒரு ஃப்ளவர்லேருந்து, ஓகேங்களா, ஒரு மரத்துலேருந்து, பறவைகள்லேருந்து, நிறைய விஷயங்கள், சின்னங்கள்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ஆய்வுகள் பண்ண போகிறோம். அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உட்பட ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தையும் நம்ம ஆய்வுகள் பண்ண போகிறோம். இதில் நம்ம வெற்றி கண்ட விஷயங்களை அழகாக தொகுத்து இலகுவாக உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு பாடமாக ஒரு வகுப்பெடுக்க வந்திருக்கிறேன். ஸோ இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா, மீண்டும் சொல்கிறேன், 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த வகுப்பில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த வகுப்பில் நம்ம என்ன சார் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக நட்சத்திர சூட்சம வகுப்பு. அது என்ன சார் சூட்சமம் அப்படின்னா, மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் அப்படின்றது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நட்சத்திரங்கள் இன்னும் நீங்கள் வந்து நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், எனக்கு அப்படி இருந்தால் இப்படி பலன் அப்படிலாம் கிடையாது, அதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம சூட்சமம்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்த வகுப்புக்கான பேர் வந்து நட்சத்திர சூட்சம வகுப்பு அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வகுப்பு பொறுத்தவரையிலும் என்னென்னா, ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நட்சத்திரம்னா என்ன, நட்சத்திரத்துடைய பண்புகள் என்ன, அதோடைய சின்னங்கள், உருவங்கள், விருட்சங்கள், மலர்கள், ஊர்கள், ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான விஷயங்கள் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா சாம்பிளுக்காக நம்ம என்ன பண்ணுறதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு இந்த நட்சத்திரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அற்புதமாக இருக்க போகுது, இந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு யோகா நட்சத்திரமாக இயங்க போகுது அப்படின்ற விஷயங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக துல்லியமாக நம்ம வந்து விளக்க போகிறோம். ஓகேங்களா? இதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் வந்து எப்பயுமே ராஜாவாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து சில பேர் இருந்தால் ஊர்த்துமுக, அதோமுக, திரியக்முக, அதாவது சொல்லுவாங்க மேல்நோக்கு கீழ்நோக்கு நட்சத்திரங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பார்க்குறது இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள். மேல்நோக்கு, சமநோக்கு, கீழ்நோக்கு நட்சத்திரங்களை வந்து நிறைய இடங்களில் பார்க்கணும். அதை எப்படி பயன்படுத்தணுன்ற வித்தையை தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் வந்து இந்த அற்புதமான வகுப்பில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நட்சத்திரத்தில் ஒரு தசாபுத்தி நமக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்குது. இந்த தசாபுத்திலேருந்து எப்படியாவது நான் மீண்டு வரணும்னா நான் எந்த ஒரு பொருளை பயன்படுத்தினா
எந்த ஒரு கடவுளை வழிபாடு பண்ணால் அதிலிருந்து நான் காப்பாற்றிக்க முடியும், அதுக்கு என் நட்சத்திரத்தின்படி எனக்கு உதவி செய்யக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அபிஜித் நட்சத்திரத்தை கண்டுபிடிப்பது. ஸோ நம்ம வந்து அபிஜித் நட்சத்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அரை நாளிகை தான். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம வந்து அபிஜித் நட்சத்திரம் நினச்சிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உங்கள் லக்னத்திற்கும் அபிஜித் நட்சத்திரம் எடுக்க முடியும். ஓகேங்களா, அதோடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்ற விஷயங்களை இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நட்சத்திர தியாஜ்யம், ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து குறிப்பிட்ட சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசகாலமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த விசகாலத்தை கரெக்டாக பிறந்துட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனைக்குரியது. அப்போ அந்த மாதிரி பிறந்தவங்களுக்கு எந்த வழிபாடுகள் பண்ணி அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் இந்த நட்சத்திர வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் எல்லாத்துக்குமே. ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு பொதுவான பலன் வேறு, நட்சத்திர பாதம் வாரியான பலன் வேறு. ஸோ இந்த ரெண்டையுமே வித்தியாசப்படுத்தி உங்களையே யோசிக்க வைக்கக்கூடிய அதிநுட்பமான சில விஷயங்களை வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த தெய்வீக நபர்கள் இருப்பாங்க இல்லையா, நம்ம புராணங்களில் படிப்போம், இதிகாசங்களில் படிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து அந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அது மனிதனோட எப்படி ஒத்து வருது அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து உதாரண ஜாதகத்தோடு போட்டு அதே மாதிரி இவங்க இப்படியெல்லாம் இருக்காங்கன்ற விஷயங்களை போட்டு நம்ம ஆய்வுகள் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் A to Z நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை என்னால் முடிந்த வரைக்கும், ஓகேங்களா, அல்ல குறையாத வகுப்பாக தான் இந்த வகுப்பு இருக்க போகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள், புதுமையான விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். டைமிங் பத்தாத அளவுக்கு தான் இந்த வகுப்பு இருக்க போகுது. இந்த ஒரு முறை நட்சத்திர வகுப்பு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா மீண்டும் நட்சத்திர வகுப்பை படிக்க வேண்டிய சூழ்நிலையே உருவாகாது. அந்த அளவுக்கான விஷயங்கள் நிச்சயமாக இந்த வகுப்பில் கற்றுக் கொடுக்கப்படும். ஸோ நான் தான் கிளாஸ் எடுக்க போகிறேன். வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து மீண்டும் வந்து உங்களுடைய வகுப்பில் முதல் நாளில் நேரலையில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.